யோபின் புஸ்தகம் 42:2 வேதம் சொல்லுகிறது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் உன் வாழ்க்கை குறித்து என்ன நினைத்து இருக்கிறாரோ, என்ன செயல்பட வேண்டும் என்று எண்ணி காரியம் நடப்பிக்க வேண்டும் விருப்பமுள்ளவராக இருக்கிறாரோ, அது யாராலும் எவராலும் தடை பண்ணவே முடியாது. உன் எதிர்காலத்தை குறித்து, வருங்காலத்தை குறித்து, நடக்கிற காரியத்தை குறித்து இதுவரைக்கும் எதுவுமே என் வாழ்க்கை நிறைவேறவில்லையே, எல்லாம் தடையாகவே இருக்கிறதே, போராட்டமாகவே இருக்கிறதே, அவமானவே நிந்தையாக இருக்கிறதே, நான் கால் வைத்த இடங்களெல்லாம் கர்த்தர் எனக்காக எவை செய்து முடிப்பான், நான் போனேன் ஆனால் வெறுமையாய் வந்து விட்டேனே என்று சொல்லி மனம் கலங்கி கொண்டிருக்கிற உன்னை பார்த்து சொல்கிறார், உனக்காக யாவை செய்து முடிப்பேன், எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். வேண்டி நீ விரும்புகிற காரியத்துக்கு மேலாக நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற தகப்பனுடைய வல்லமை இந்த காலை வளர்வு மேல் அசைவாடி கொண்டிருக்கு. கேட்டுக்கொண்டிருக்க அருமை சகோதரா சகோதரியே, ஊழியரே, பெரியோரே, சிறியோரே, வாலிப பிள்ளையே, அந்த வல்லமை இந்த காலை வளர்வு மேல் அசைவாடி கொண்டிருக்கிறது. அந்த அசைவின் தேவனை நோக்கி நீ ஜெபிக்கும் பொழுது உன் வல்லமை நிமித்தமாய், அபிஷேகத்தின் நிமித்தமாய் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பன் கூட இருக்கிறார். உன்னோடு கூட இருந்து நடத்துவார், கைப்பிடிப்பார். நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான கர்த்தர் செய்து முடிக்கிற தகப்பன் உன்னோடு கூட இருக்கிறார். கலங்காதே, பயப்படாதே, திகையாதே. உன் தேவன் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். உன்னை பார்த்து சொல்வார்கள், கர்த்தர் எப்படி உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் செய்தார் என்று ஆச்சரியமான அற்புதமான காரியம் காணும்படியாக கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் உன்னை பயன்படுத்த போகிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.